Watch full episodes on Jio Hotstar. எல்லாரும் நல்லா அருமையா டெக்கரேஷன் பண்ணுங்க. தாத்தா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு இங்க வரும்போது இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். புரியுதா? நீங்க எந்த ஒரு ஆள் மாதிரி தெரியலையே. சன்சிட்டிக்கு புதுசா வந்திருக்கீங்களா? நீங்க உங்க பேர் என்ன சொல்றீங்களா? நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். சன் சிட்டி ஃபுல்லா இங்க தான் இருக்காங்க. ஒருவேளை பிடிபட்டுட்டா எனக்கு செமத்தியான அடி விழும். இப்ப என்ன பண்ண ஜோகாவால தாங்க முடியாது. சஃபோலா இங்க இருந்து ஓடிடலாம். ஜோகா நியூ இயர்க்கு விஷ் பண்ணிட்டு போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க சஃபோலா? நேரா பறந்து போ. ஓலா ரே ஓலா, நான் தான் சஃபோலா. அந்த ருத்ரனை காத்தாடி நூல் மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஷாகாலுக்கு நாங்க நியூ இயர் விஷ் பண்ணோம்னு சொல்லுங்க. ஓலா ரே ஓலா, நான் தான் சஃபோலா. ஒரு சில நேரத்துல எனக்கு பார்ட்டி கொண்டாடணும்னு ஆசை இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்ட்டி கொண்டாட அந்த சன் சிட்டிக்கு போலாமா? என்ன நீங்களும் பார்ட்டி கொண்டாட மாட்டீங்க, அடுத்தவங்களை கொண்டாட விட மாட்டீங்க. அவசரப்பட்டு உளறாத சஃபோலா. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்காலு. உன்னை மட்டும் இல்ல, ருத்ராவை கூட நான் பார்ட்டி பண்ண விட மாட்டேன். இப்ப நீங்களே பாருங்க, அந்த ருத்ராவோட பார்ட்டியில நான் எப்படி ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டாக்குறேன்னு. வாங்க என் கூட. அகீரா, ஜகீரா, பசூகா, பிளான்ட் க்ரோ. ஷகால், நீ என்ன பண்ற? நீயே பார்க்கதான போற. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ஆமா, என்னது அது? ஹலோ ஷாகால், என்ன திடீர்னு என்னோட ஞாபகம் உனக்கு வந்திருக்கு? எனக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணியே ஆகணும். இவன் தான் என்னோட எதிரி ருத்ரா, அந்த ஜெய்சிங் சௌஹானோட பேரு. அவன் நியூ இயர் பார்ட்டிய இங்க கொண்டாட வந்திருக்கா. அப்புறம் நான் இங்க என்னோட பார்ட்டிய கொண்டாட வந்திருக்கேன். ஷாகால், உனக்கு எதிரினா அவன் எனக்கும் எதிரி. உன்னோட விருப்பம் என்னவோ அதே மாதிரி தான் இப்ப நடக்கும்.
ஹலோ ருத்ரா, என்னோட பேரு ட்ரியோகா. உன்னோட பசங்கள்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்க. சொன்னது புரியல? இன்னைக்கு இங்க எந்த செலிப்ரேஷனும் நடக்காது. செலிப்ரேஷன் நடக்கும். ஆ? Ibaiska tree disappear. ஆ? ஏ? Ibaiska tree place change. ஆ? ஆ. ருத்ரா, நீ என்னதான் பண்ணாலும் சரி, என்னோட கமெண்ட் இல்லாம இந்த ட்ரீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகராது. ஒருவேளை இந்த ட்ரீயை இங்க இருந்து நீ நகர்த்தணும் நினைச்சா நீ மேல பறந்து ட்ரீயோட உச்சியில வந்து டாப்புல நான் இருப்ப என்னை வந்து சந்திக்கணும். ஆனா பாரு, இது வரைக்கும் யாராலையும் அந்த டாப்புக்கு வர முடியல. ட்ரியோகா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாத. அதையும் பார்க்கலாம் ருத்ரா. உன்னால முடிஞ்சா உன் வாக்க காப்பாத்தி மேல வந்து என்ன பாரு. பாய் பாய். கம் ஆன் காய்ஸ், அவங்க நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனை ஸ்பாயில் பண்ண முடியாது. இப்போ ருத்ராவோட நிலைமை என்ன? சீக்கிரமா அந்த ட்ரீயோட பெரிய பிரான்ச்ல போய் நிக்கணும். ஆமா, இது என்ன கொடுமை? ஆமா, நம்ம மேல எப்படி போய் சேர போறோம்? Let's try again. பேர்ட் திரும்பவும் வந்துடுச்சு. சீக்கிரம் பறந்து வாங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். சீக்கிரமா மேல வாங்க. Ibaiska air frizo. இப்படி இருந்தா நம்மளால மேல போய் சேர முடியாது. நம்மளால ஃப்ளை பண்ணி மேல போக முடியும்னு எனக்கு தோணல. நம்ம பறக்க ஆரம்பிச்சதும் அந்த பேர்டு வந்து நிக்குது. அதனால நம்ம நடந்தே ஏறலாம். இப்ப இது மட்டும் தான் மிச்சம். I am impressed. உங்களோட ஸ்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். நீ எப்படிப்பட்டவனா? உங்ககிட்ட சோகத்தை தவிர வேற எதுவுமே இருக்காதே. அதைத்தானே நானும் சொல்றேன். வெரி ஃபனி. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட வருத்தங்களை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு. சாரி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். யாராவது தெரியாம இந்த கம்முல மாட்டிட்டாங்கன்னா அவங்களால எப்பவும் அந்த கம்முல இருந்து வெளியில வரவே முடியாது. Ibaiska fruit polito. Ibaiska fruit polito. அவர் சொன்னது உண்மைதான். இந்த கம்ல ஒரு வாட்டி ஒட்டிக்கிட்டா அவங்களால எப்பவும் திரும்ப வெளியே வர முடியாது. பின்பக்கமா ஓடுங்க. ருத்ரா, இப்ப நம்ம நல்ல நடுவுல மாட்டிக்கிட்டோம். பறந்தா ஃபயர் பேர்ட் வந்துரும், நடந்தா கம்ல ஒட்டி போ ருத்ரா. வருண், டோன்ட் வரி. ஜும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ் ருத்ரா. ஜும் இந்த ட்ரீ கிட்ட எங்களை டாப்புக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க. இப்பவே சொல்ற ருத்ரா.
சாரி ருத்ரா, இது எங்களால முடியாத காரியம். ருத்ரா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? சிம்சுவும் கையை விரிச்சிட்டாங்க. உண்மைதான், யோசிக்க விடு. அந்த ட்ரீ வைன் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மேல ஜம்ப் பண்ணுங்க. ஆ 1 2 3 and jump. தப்பிச்சோம். இந்த ரூட்ஸை பிடிச்சிட்டே மேல போயிடலாம். ருத்ரா, மேல பாரு. அவரை விட்டகம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் இருக்கு. Oh no. எல்லாரும் கவனமா கேளுங்க. பக்கத்துல இருக்கிற ட்ரீ வைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்விங் பண்ணி அதை புடிச்சாகணும். அது மூலமா நம்ம பக்கத்துல இருக்கிற ட்ரீ மேல ஜம்ப் பண்ண முடியும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜம்ப் பண்ணுங்க. ஓகே 1 2 ருத்ரா ஃபயர் பேட் மறுபடியும் வந்துடுச்சு. ஜம்ப். காப்பாத்துங்க. நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? தேங்க்யூ ருத்ரா. என்ன மறுபடியும் தப்பிச்சிட்டானா? நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாக்கா, உன்னோட எதிரிகளுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் செயல்ல ரொம்ப பெரியவங்க. அந்த ருத்ரா சொன்னதை தான் செய்யறான், செய்யறத தான் சொல்றான். வாய மூடு. யோகா, நீ என்னோட நண்பனா இருந்துட்டு என் எதிரியவே புகழ்ந்து பேசுறியா? போ, அந்த ருத்ராவை போய் அழிச்சிட்டு வா. ஏய், நீ என்ன பண்ற? ருத்ரா, நீங்க அந்த ட்ரீ வைனை பிடிச்சு தொங்க ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இன்னைக்கு உங்களோட அந்த ஆசைய நான் ஒரேடியா நிறைவேற்றிடுறேன். இந்த வைனை விட்டு வெளியில போறது இம்பாசிபிள். மைரா, இம்பாசிபிள் தான் பாசிபிள் அடங்கு இருக்கு. யானைக்கு ஒரு சின்ன எறும்பு போதும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சின்ன கிளையோட கலகலப்ப பாருங்க. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா லில்லி புட்டினோ. பிரமாதம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ட்ரியோகா, முடிஞ்சா எங்களை பிடிங்க. லெட்ஸ் ப்ளே. ருத்ரா, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா ஃபயர் பேட் மறுபடியும் வந்துடுச்சு. பிரான்ச்சஸ்க்கு நடுவுல பறந்துகிட்டே இருங்க. நீங்க 2 பேரும் தனியா போங்க.
இந்த ருத்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? திடீர்னு மறையறான், திடீர்னு பறந்து போய்கிட்டு இருக்கா. அதோ இருக்கு ட்ரீ டாப், வந்து சேர்ந்தாச்சு. மாமு அவன் மேலேயும் வந்துட்டான். என்ன, அவன் மேலேயே வந்துட்டானா? ஏதாவது ஒன்ன பண்ண ட்ரியோகா. மாமு இது எப்படியாவது அடிங்க. எஸ் எஸ், ருத்ரம் அந்த ஃபால்கன் முழுங்கிடுச்சு. வெரி குட் ஃபால்கன், வெரி குட். என்னோட மிகப்பெரிய எதிரியை நீ அழிச்சிட்ட. நீ எப்படி இங்க வந்த? சொல்றேன், நாங்க ட்ரீ பிரான்ச்சுக்கு போய் சேர்ந்ததும் Ibaiska, image creator. Huh? ஃபயர்பர்ட் இமேஜை துரத்துறதுல பிஸியா இருக்கும்போது நாங்க எல்லாரும் மேல வந்து சேர்ந்துட்டோம். என்ன டெக்னிக் எப்படி இருந்துச்சு? இதுவரைக்கும் யாராலையும் என்னோட ட்ரீ டாப்புக்கு வந்து சேர்ந்ததில்ல. இப்ப இது என்னோட கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம். ருத்ரா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத ட்ரீயோகா. வேண்டாம், என்னோட வைன்ஸ். மாமு காப்பாத்துங்க. உன்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த ட்ரியோகாவை சாதாரணமா எடை போட்டுறாத. இதோட உன் கதை முடிஞ்சது. ருத்ராவோட கதை முடிஞ்சது. இந்த நியூ இயர் என்னோட வாழ்க்கையிலேயே பெஸ்ட் நியூ இயரா இருக்க போகுது.
ட்ரீ யோகா இது வரைக்கும் நடக்காதது இன்னைக்கு நடக்க போகுது. யுபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். ஃபால்கன் ருத்ராவை எரிச்சு சாம்பல் ஆக்கிடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஃபால்கன்? என்ன இல்ல அந்த ருத்ராவை அழிச்சிடு. என்னது என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னோட ட்ரீயும் என்னோட ஃபால்கனும் எனக்கு எப்படி எதிரியா மாறுனுச்சு? எப்படின்னா நான் உன்னோட ட்ரீ வைன்ஸை வெட்டி எரிஞ்சதும் அது என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த ட்ரீயை நீ எடுத்துட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. அளவிடு, நான் போறேன். சாரி ஷாக்கால், என்னால உனக்கு இப்போ உதவ முடியாது. டாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரியோகா? இல்ல ருத்ரா எங்க? அப்புறம் இந்த ட்ரீ எங்கிருந்து வந்துச்சு? தாத்தா, ருத்ரா ட்ரீ மேல இருக்கான். ஷாக்கால் அப்புறம் ட்ரியோகாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மணி வேற 12 ஆக போகுது. எப்படி நியூ இயரை செலிப்ரேட் பண்றது? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அவன் ருத்ரா கண்டிப்பா திரும்ப வருவான். கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 Happy New Year! Rudra! Rudra! Happy New Year! இன்னைக்கு நானும் விளையாடுவேன். நான் தானே இதை பிடிக்க துரத்தணும். ஆனா நீ என்ன பிடிக்கிறதுக்கு துரத்துது? நீங்க யாரு? நான் மியூசிஷியன் ஹண்டர். எனக்கு உன்னோட உதவி தேவை. ஷூர் மெஜிஷியன் ஹண்டர். நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. ருத்ரா, நீ ரொம்ப நல்ல மெஜிஷியன். நீ மட்டும் இல்ல, இந்த சன் சிட்டி ரொம்ப டிசிப்ளினா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் மேஜிக்க ஒரு ஆர்ட் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆனா என்னோட சிட்டில இது அப்படியே தலைகீழா நடக்குது. அங்க எல்லாரும் அவங்களோட மேஜிக்க ரொம்ப தப்பான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேஜிக்க ஒரு விளையாட்டான்னு நினைக்கிறாங்க. நீ அவங்கள பார்த்து ஒன்னு அவங்க ஒரு ரோல் மாடலா ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லா குழந்தைகளும் திருந்திடுவாங்க. இதுக்காக நீங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, நல்ல விஷயத்துல எப்பயும் நம்ம பின் வாங்க கூடாதுன்னு. நாங்க உங்க கூட கண்டிப்பா வருவோம். தேங்க்யூ ருத்ரா. அப்படின்னா என் கூட வாங்க. மெஜிஷியன் வந்துட்டாரு. வெல்கம் பேக் மெஜிஷியன். நீங்க எங்க போயிருந்தீங்க? இவங்க என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள பீட் பண்ணுங்க. இவங்க ருத்ரா, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் ரொம்ப திறமையான மியூசிஷியன்ஸ். நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நீங்க கத்துக்கணும். ஹாய் ருத்ரா. ஹலோ.
ஐ எம் சாரி, சும்மா கொஞ்ச நேரம் விளையாடினேன். இப்படிதான் விளையாடி மத்தவங்களை கஷ்டப்படுத்துவீங்களா? ஓ வாவ், உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. எப்படி இந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்றீங்க? தேங்க் யூ. சும்மா நான் நார்மலா கோம் தான் பண்ணுவேன். சிம்பிள். நீ எதுக்காக ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ண? நீங்க கோவப்படாதீங்க. நான் சொன்னேன்ல, இவங்கள பொறுத்த வரைக்கும் மேஜிக் ஒரு விளையாட்டு தான். இப்பவே மாயரா ருத்ரா கிட்ட சாரி கேளுங்க. சாரி மைரா. சாரி ருத்ரா. பல தடவை நான் இவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. எந்த வேலைக்காக நான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை இப்ப ஆரம்பிக்கலாம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா இங்க இருக்கிற யாருமே நல்ல எண்ணத்தோட இருக்கிற மாதிரி தெரியல. சரியா சொன்ன. அந்தர் மந்தர் மியூசிஷியன் ஹண்டரோட மேஜிக்க பாருங்க. இப்ப ருத்ராவோட மொத்த மேஜிக் பவரையும் நான் இழுக்க போறேன், பாருங்க. நிறுத்துங்க, நீங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? ஹண்டர் மேஜிஷியன், இவங்களை நிறுத்துங்க. ஹண்டர் மேஜிஷியன், நாங்க உன்னை விட மாட்டோம். வாங்க குட்டி பசங்களா. Ibaiska, release I am the magician hunter. இப்போ உன்னோட மொத்த பவரும் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இது உனக்கு எப்பவும் கிடைக்காது. நான் முதல்ல மெஜிஷியனோட பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கதையை முடிச்சிடுவேன். ஹண்டர் மேஜிஷியன், நான் கண்டிப்பா இதை நடக்க விட மாட்டேன். உன்கிட்ட பவர் இல்லாம என்ன பண்ண முடியும்? முதல்ல உன்னோட பவரை பறிச்சேன். இப்போ உன் கதையை நான் முடிக்க போறேன். யாய், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அவங்கள பிடிக்க. அங்க பாரு. ஸ்பீட் அதிகமாக்குங்க, அவங்கள பிடிங்க.
சரியான வாய்ப்பு எங்கேயாவது மறைஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு குகை இருக்கு. நம்ம இங்கேயே மறைஞ்சுக்கலாம். எங்க போனாங்க அவங்க? பாஸ் நம்மள சும்மா விட மாட்டாரு. உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியல. சாரி. வாங்க இப்ப பேலஸ்க்கு போகலாம். ஹண்டர் மியூசிஷியன் கிட்ட அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். நைட் நம்ம ஹண்டர் மெஜிஷியனோட பேலஸ்க்கு போய் என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும். நீ அதை பாத்தியா? யார் அது? ஏதோ மிருகம்னு நினைக்கிறேன். மரா, வருண், ரெடியா? ருத்ரா, இங்க இன்னும் சில மெஜிஷியன்ஸை கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு மெஜிஷியன்ஸை கைது பண்ணி வச்சிருக்காங்க? ஓ நோ, அவன் அந்த பக்கம் போறான். எல்லா மெஜிஷியன்ஸோட பவர்ஸ் இங்க இருக்கு. ருத்ராவோட பவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கான செல்லில இருந்து வெளியில வர முடியாது. தூங்குனது போதும், எழுந்து பவரை பாத்துக்க. பயப்படுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம எப்படியாவது அந்த செல்லோட கீயை எடுத்தாகணும். அத நான் பாத்துக்கிறேன். ஜிபாய்ஸ்கா லில்லி புட்டினோ. என்ன இது? நம்ம எப்படி குட்டியானோம்? ஆமா, இது எப்படி நடந்துச்சு? உயிரை காப்பாத்துங்க, ஓடுங்க. மரா, வருண், நீங்க எப்படியாவது நகோடாவை செல்லுக்கு அந்த பக்கம் கொண்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் போறேன்பா. வா, நம்ம இங்க இருந்து போலாம். மரா, வருண், நீங்க எப்படியாவது நகோடாவை தசை திருப்பங்க. நான் செல்ல இருந்து பவர் எடுக்க போறேன். ஓகே ருத்ரா. ருத்ரா, அந்த பாம்பு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது. நோ, சீக்கிரம் வாங்க.
யாரா இங்க வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா செல் கிட்ட போகலாம். உங்க எல்லாரையும் நான் தைரியசாலின்னு சொல்றதா இல்ல முட்டாள்னு சொல்றதான்னு தான் தெரியல. தேடி வந்து இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களே. ஹண்டர் மந்தர், நான் தான் மெஜிஷியன் ஹண்டர். வருண் மாயிராக்குள்ள இருக்கிற பவரை மொத்தமா அவங்க கிட்ட இருந்து இழுத்துடு. மைரா, வருண். என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுரு. ஹண்டர் மெஜிஷியன் இப்ப ருத்ரா என்ன பண்ண போறான்னு பாரு. மைரா 100% இது உன்னோட மேஜிக்கா தான் இருக்கணும். எனக்கு தெரியும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த மேஜிக் என்னோடது தான். புடிங்க அவங்கள. இப்பவே இவங்க 3 பேரோட பவரை இவங்க கிட்டே அனுப்புறேன். அந்தர் மந்தர், நான் மெஜிஷியன் ஹண்டர். மாயிரா வருணோட பவர் அவங்களுக்கு திரும்ப போகட்டும். மைரா, வருண் போங்க. அந்த செல் கிட்ட போங்க. என்னோட பவர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போங்க. நகோலா, அங்க பாரு. ருத்ராவை தடுத்து நிறுத்து. ருத்ராக்கு பவர் கிடைச்சிருச்சு. Basca, Lele Putino! இல்ல, இது நடக்க வாய்ப்பு இல்ல. ருத்ரோட பவர் திரும்ப அவங்க கிட்ட இருக்க கூடாது. ஹண்டர் மெஜிஷியன், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இப்ப என்ன பண்றான் பாரு.
ஏய் Sibaiska, boom, check, check, boom. ருத்ரா வேண்டாம், என்ன விட்டுரு. சொன்னா கேளு ப்ளீஸ், என்ன விட்டுரு ருத்ரா, விட்டுரு ப்ளீஸ். நான் உன்னை விட்டுடுறேன். ஆனா இதுக்கப்புறம் உன்னோட பவர்ஸ தப்பா பயன்படுத்த மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் ப்ராமிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. நீ ரொம்ப நல்லவன். நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு மியூசிஷியனோட பவரையும் எடுக்க மாட்டேன். தேங்க்யூ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ராவுடைய வயசையோ ருத்ராவுடைய மேஜிக்கையோ என்னைக்குமே நீங்க சந்தேகப்படாதீங்க. நீங்க பண்ண ப்ராமிஸ மறந்துடாதீங்க ஹண்டர் மேஜிஷியன். எல்லாரும் வாங்கம்மா, காய் வாங்கிக்கோங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், சீக்கிரம் கொடுங்க. இது சன் சிட்டியோட ஃப்ரூட்ஸ் தானா? ஆமாமா. இல்ல அது வந்து இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு வேணாம். அடடா, வாங்க, விலை பேசி வாங்கிக்கலாம், வாங்க. காய் வாங்கலையோ? காயே ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க வாங்கலையோ? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அட இவன் யாருப்பா? யாருன்னே தெரியலையே. சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இருங்கறல. சொல்லு. காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க. இன்னும் நல்லா சத்தமா சொல்லு. சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் எனக்கு சொந்தமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. டங் டங் டலங் டங் டங் டலங் 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 டங். என்ன உளற அந்த ஆளு? என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காய்கறி வாங்கலையோ? காயே காய்கறி. என்ன நடக்குது? என்ன பண்றது? என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு.
எனக்குள்ள வந்து கலந்துடு. என்னாச்சு உனக்கு? பேச மாட்டேங்கிற. என்னாச்சு? அட அங்க என்னாச்சு? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். காய்கறி வித்தவருடைய குரல் ஏன் இப்படி ஆயிடுச்சு? உன்னோட குரலை யார் பறிச்சது? அட யாருப்பா நீ? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதையா எழுந்து போ. முதல்ல நீ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரோட குரலும் எனக்குள்ளே வந்து ஐக்கியமாகட்டும். இங்க என்னதான் நடக்குது? நான் இப்ப ஏதாவது சொன்னா அப்படியே என்னுடைய குரலையும் இவன் எடுத்துருவானோ? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இவன் பார்க்க முட்டாளாவும் இருக்கா, பயங்கரமாவும் இருக்கானே. முதல்ல போய் ருத்ரா கிட்ட இதை சொல்லுவோம். நகருங்க, நகருங்க, நகருங்க. ருத்ரா, அந்த மெஜிஷியன் அங்கதான் இருக்கா. சொல்லுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. அங்கிள், அங்கிளா? எதுக்காக எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னுடைய பேரு மெஜிஷியன் ஜோர் போலே. நான் யாரையுமே வேதனைப்படுத்தலையே. நான் ரொம்ப ஆசையா அன்போட அவங்களோட குரலை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். எவ்வளவு குரல்கள் எனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் வலிமையானவனா ஆயிடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். எனக்கு எல்லா குரலும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு நாள் நான் சத்தமா கத்துனா இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப பவர் அதிகமா தான் இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இவர் என்ன புல்டோசரா? என்னால இதை நம்ப முடியாது. யூ டோன்ட் பிலீவ்? நோ. இப்ப பாரு. 1 2 3. இது நகரவே இல்லையே. என்ன ஜோபோலே அங்கிள், இது என்ன உண்மையிலே விழுந்துருச்சு? என்ன சும்மா அதிர்துல? நான் ஒரு தடவை கத்துனா 100 வீடு காலி. யோசிச்சு பாரு. நான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தா உங்க ஊரோட நிலைமை என்னன்னு. உங்களுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சன்செட்டுக்கு நடக்கிற ஆபத்தை பார்த்து ருத்ரா சும்மா இருக்க மாட்டான். ஐ ரெக்வெஸ்ட், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போகணுமா? எதையுமே எடுக்காம இங்க இருந்து போறதா? இந்த சன் சிட்டில எல்லார்கிட்டயும் நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஜோர் போலே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துப்பேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அதுலயும் முக்கியமா ஒன்னால முடியாது. கியூட் கிட்ஸ். மெஜிஷியன் ஜோர் போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லது பண்ணா நல்லது நடக்கும். அவன் எங்க போனா? எங்க போனா? என்னாச்சு ருத்ரா? உங்களோட கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் திரும்ப வருவேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஹலோ அலாஜா சார், நீங்க பிஸியா இருக்கீங்களா? ருத்ரா, லைப்ரரியில சில புக்ஸ் வந்தது, அதை தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். புக் லவர்ஸுக்கு எப்பவும் நான் பிஸியா இருக்க மாட்டேன். சரி, நீ சொல்லு, என்ன விஷயம்? அலாஜா சார், சன்சிட்டில ஒரு புது மெஜிஷியன் ஜோர் போலே வந்திருக்காரு. அவரு பல பேரோட குரலை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அந்த விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மெஜிஷியன் ஜோர் போலே?
அது நான் எங்க வச்சேன் கிடைச்சிருச்சு. இந்தா. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ருத்ரா சீக்கிரம் அந்த புக்கை தர, இதுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். இது புக்கா இல்ல லவுட் ஸ்பீக்கரா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு? ஆனா இப்படி கத்துறதால என் தலைமுடி கூட பறக்காதுன்னு பாவம் இதுக்கு தெரியல. உங்க தலைமுடியெல்லாம் ஒண்ணும் பறக்கல, உங்களோட Dress மட்டும் தான் பறந்து போயிடுச்சு ரங்கிலா. என்னோட Dress ருத்ரா. வேகமான சத்தத்தை யாராலையும் புடிச்சு வைக்க முடியாது. யாருக்கு அமைதியா இருக்க தெரியுதோ அவனாலதான் இவங்களை தோக்கடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்களோட குரல்ல இருந்து மட்டும்தான் தாக்க முடியும். ருத்ரா, இப்படி பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த ஜோர்போல கத்தி கத்தி யாருக்குமே தெரியாம எங்க மறைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஜோர்போலவை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு. தேங்க்யூ ஓலாசா சார். எதுக்காக நிக்கிற ருத்ரா? ஐடியா. ஜிபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டோ. மெஜிஷியன் ஜோர்போலேக்கு கத்துறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நம்ம 4 பேரோட இமேஜஸ் அவனை கத்தி கத்தி தேட போகுது. ஓகே, டன். Let's take a selfie. See you later. Bye. Bye. Zibaiska dragonfly appearo. Small size creato. மெஜிஷியன் ஜோர்போலே, எங்க மறைஞ்சிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். உனக்கு மட்டும் தான் கத்த தெரியும் நினைச்சிருக்கியா நீ? நீ பூமியில மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பாதாளத்துக்குள்ள போய் மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். பயந்து போய் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ருத்ரா, உன்னை பார்த்து பயந்து போய் அந்த ஜோர்போல நீ கூப்பிட்டு வரல பாத்தியா? எங்க முன்னாடி வா. நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை கண்டுபிடிச்சிருவோம். நான் இருக்கும்போது எனக்கு போட்டியா யார் இப்படி கத்துறது? ஓஹோ, ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து எனக்கு போட்டியா கத்தி என்ன வெறுப்பேத்துறாங்களா? இப்பதான் பார்க்க போறாங்க என்னோட ஆட்டத்தை. மெஜிஷியன் ஜோர்போலே, எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. இன்னும் சத்தமா பேசுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேச போறீங்க. அதுக்கப்புறம் உங்க குரல் எனக்கு சொந்தம்.
வாங்க வாங்க, வேகமா வாங்க, வந்து எனக்குள்ள வந்து இணைஞ்சிடுங்க. என்ன நடக்குது இங்க? என்னோட மேஜிக்ல இருந்து எந்த குரலாலையும் தப்பிக்க முடியாதே. எங்க ஓடுற? நில்லு நில்லு நில்லுங்க. இது கண்டிப்பா ருத்ராவோட வேலையா தான் இருக்கும். இதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது? டிராகன் மேல உட்கார்ந்து பறக்கறீங்களா? ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ருத்ரா. ஆனா ஜோர்போலே உன்னை விட சூப்பர் ஸ்மார்ட் ஆனவன். ஜோர்போலே எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் அப்படி எங்கதான் மறைஞ்சு உட்கார்ந்திருக்கான்? ருத்ரா, ருத்ரா, ஜோர்போலே என்ன கேவல கைது பண்ணி வச்சிருக்கான். இது தாத்தாவோட குரலாச்சே. ஜோர்போலே தாத்தாவா அந்த கேவ்ல கைது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். Ibaiska, Zibaiska, Dragonfly Disappearo. Ibaiska, Zibaiska, Normal Size Creator. இங்க யாருமே இல்லையே. ஜோர்போலே எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியலையே. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ். நம்ம எப்படியாவது தாத்தாவை கண்டுபிடிச்சாகணும். இந்த கேவ்ல சத்தமா பேசக்கூடாது. பார்த்து நடங்க. பேசும்போது கூட சத்தம் இல்லாம பேசுங்க. ஏன்னா சத்தமா பேசினா இதுக்கு கோபம் வந்து மேல இருந்து அதெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க கதை முடிஞ்சிடும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கத்துவோம்? நாம பொறுமையா தானே பேசுவோம். அட என்னப்பா, நான் சொல்றத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இங்க சத்தமா பேசக்கூடாது. ஆனா நான் சத்தமா பேசும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மைரா வரும், ரங்கிலா சீக்கிரமா இன்னொரு சைடு ஓடுங்க. ஜோர்போலே, கத்துறதுனாலயும் சண்டை போடுறதுனாலயும் எந்த யூஸும் இல்ல. நாங்க உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்க, வந்துகிட்டே இருங்க. நான் இப்போ உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? Ibaiska, Zibaiska, Twister Catcher Creator. அட, நீங்க எப்பவும் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கட்டி போட்டா மட்டும் என்ன தடுத்துட முடியுமா? சத்தம் என் வாயிலிருந்து தானே வருது. ஓடுங்க ஓடுங்க, இந்த குகையோட எல்லா வரையும் ஓடுங்க. நீங்க கத்துற கத்துல இந்த குகையிலேயே நீங்க ஐக்கியமாக போறீங்க.
எண்ட் டே. ஜோர் போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் டனல் கிரியேட்டோ. இல்ல, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஜோர் போலே, சன்சிட்டி மக்களோட குரலை திருப்பி கொடுத்துரு. அத ஏன் இவ்வளவு பொறுமையா கேக்குற? இந்த ஜோர் போல நல்லா காத்தி சத்தமா கேளு. ருத்ரா பேசு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா பேசுவேன்? உன் உடம்புல எலும்பு உடைஞ்சதுன்னா அப்ப வலி தாங்க முடியாம நல்லா சத்தமா கத்துவல்ல. அமைதியா இருக்க தெரிஞ்சவங்களாலதான் இவனை தோக்கடிக்க முடியும். இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அவன் கத்துற அவனோட குரலால மட்டும்தான் அவனை தாக்க முடியும். நல்லா சத்தமா கத்து. என்ன ஜோர் போலே, இப்ப என்ன பண்ண போற? Zibaiska bouncing ball close. என்ன இவன் இந்த மாதிரி என்ன கைது பண்ணி வச்சுட்டான்? ருத்ரா, 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 நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வா. Zibaiska, boom, check, boom. அண்ணா, இந்த காயை கொடுங்க. எடுத்துக்கோங்க, இது விலை கம்மி தான். என்னால பேச முடியுது. வந்து காய்கறிய வாங்கிக்கோங்க. என்னால பேச முடியுது. என்னாலையும் பேச முடியுது. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா உனக்கு பாடம் கத்து கொடுத்தானா? இப்ப ஒழுங்கா ருத்ரா கிட்ட சாரி கேளு. சாரி ருத்ரா. ஜோர் போலே, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா கொடுக்கறேன். இங்க இருந்து போயிடுங்க. மறுபடியும் எப்பவுமே யாரோட குரலையும் பறிக்காதீங்க. இப்படி நீங்க திரும்பவும் பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இந்த மாதிரி என்னைக்கும் பண்ண மாட்டேன். சாரி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.